ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சிக்கன் 65. இது ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட சீக்ரெட் சொன்னது ஒரு ஹோட்டலில் பண்ணுற மாஸ்டர் தான். அது எப்படி பண்ணுறது, என்னென்ன சேர்க்கணுன்னு டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை சேர்க்கணும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணால் ஒரு 1/2 அன் ஹவர் போதும். வெளியே வச்சுருந்திங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சுருங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பொரிக்கலாம். நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால் சிக்கன் கீழே ஒட்டாமல் கரெக்டாக வரும். மசாலாவும் உதிராது. ஆயில் ரொம்ப ஹீட்டாக போட்டுறாதீங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கிற போது சிக்கன் போடுங்க. கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் எல்லா பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இதில் எக்ஸ்ட்ரா எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை. நல்ல கலர் வேணும்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.